ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு டியூஷன் பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு அறையில ஒரு அறை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த அறையில வந்துட்டு சேர்த்து டார்கெட் வேலையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த அறையில எந்த ரெண்டு வேலையை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டார்கெட் வேல்யூ கிடைக்குதுன்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? செக் பண்ணிட்டு அந்த ரெண்டு வேலையோட இண்டெக்ஸை நம்ம டிஸ்ப்ளே பண்ணி காட்ட போறோம் அவுட்புட்டா. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளுக்கு டார்கெட் 9 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்க அறையில் 2,7 ஆன் பண்ணோம்னா நமக்கு டார்கெட் கிடைச்சிடும். ஓகேவா? 2,7 ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 0,1. நீங்கள் அரேவை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளோட அவுட்புட் என்னது? 0,1. இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் விசுவல் ஸ்டுடியோ 2026 யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதில் கன்சோல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டூ சம் டைப் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் கேட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் ப்ரோக்ராம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இதில் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். ஓகே, இதில் ரெண்டு வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கல்ல, ஒரு அரையும் ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்தாங்க. அதை நான் அசைன் பண்ண போகிறேன் ஒரு வேரியபிள். ஓகே, இன்ட் ஆஃப் அரே. ஓகே, நாம்ஸ் என்ன வேல்யூ கொடுத்தாங்க? 2, 7, 11, 15. ஓகே, தென் இன்ட்டு டார்கெட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? டார்கெட் வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 9. ஓகே, அதுக்கப்புறம் இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். டூ சம் பண்ணுற மாதிரி இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடுக்கு ஸ்டாட்டிக்கில் வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் ரிட்டர்ன் டைப் என்ன வச்சுக்கலாம்? இன்ட் ஆஃப் அரே. ஓகேவா? ஏன்னாக்கா நமக்கு ரெண்டு இன்டிஜர்ஸ் வரணும். ஓகேவா? 0,1ங்கிறது ரெண்டு இன்டிஜர்ஸ். ஸோ அதை நம்ம அரேல வச்சுக்கலாம். இன்டிஜ் ஆஃப் இது ஒரு இதை நல்லபிள் வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லபிள் வச்சுட்டு நேம் மெத்தட் நேம் என்னன்னா டூ சம்னு வச்சுருக்கோம். ஓகேவா? பாஸ் பண்ணது இன்ட் ஆஃப் 5. இதை நம்ம இங்கே பாஸ் பண்ணி இன்ட் ஆஃப் சம் நம்ஸ் டார்கெட்டை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ஸ் கம்மா இன்ட் ஆஃப் டார்கெட். ஓகே, வச்சுட்டோம்னாக்கா இந்த டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் சொல்கிறேன், டிக்ஷனரி இன்ட்டு கம்மா இன்ட்டு. ஓகே, டிக்ஷனரிக்கு என்ன பேர் வைக்கலாம்? சும்மா மேப்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, மேப் ஈக்குவல் டு டிக்ஷனரி. ஓகே, ஓகே, டிக்ஷனரி கிரியேட் பண்ணிச்சு. அது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆச்சு. நானும் டைப் பண்ணிட்டேன். அது அப்படி இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபார் லூப்பில் இந்த நம்ஸை கொடுக்க போகிறோம். ஈக்குவல் டு ஜி ஷிட் இன்ட்டு I equal to 0, I less than nums dot length, then I plus plus. Okay, then அடுத்து என்ன பண்ண போகிறோம்? காம்ப்ளிமெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அது ஃபாலோ பண்ணல. காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னாக்கா, இப்போ டார்கெட் வேல்யூ கிடச்சிச்சுல்ல, டார்கெட் வேல்யூ மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. எதுக்காகனாக்கா, இப்போ இந்த டார்கெட் வேல்யூ 9 இருக்குது. ஓகேவா? 9லேருந்து ஏதாவது சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் அசைன் பண்ண போகிறோம். காம்ப்ளிமெண்ட்டுங்கிற இந்த வேரியபிளில் அசைன் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இஃப். ஓகே, இஃப்ல என்ன பண்ண போகிறோம்? மேப்பு ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, மேப்பு டாட் ட்ரை கெட் வேல்யூ. ட்ரை கெட் வேல்யூவில் அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துட்டு அவுட் இன்ட்டு இன்டெக்ஸ். ஓகே, இதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேர் தெரியும், சில பேர்த்துக்கு இந்த ட்ரை கெட் வேல்யூ தெரியாது. நான் சொல்கிறேன். ஓகே, ரிட்டன் இன்டெக்ஸ் கமா ஐ. ஓகே, இப்போ ஆக்சுவலி இந்த ட்ரை கெட் வேல்யூ என்னன்னாக்கா, காம்ப்ளிமெண்ட் வேல்யூ இருக்குல்ல, காம்ப்ளிமெண்ட் வேல்யூ இந்த மேப்பிங்கிற டிஸ்டன்ஸில் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடு. எதையும் இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடு, இந்த ஐ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடு. திரும்ப புரியுற மாதிரி சொல்கிறேன். டார்கெட் வேல்யூங்கிறது 9. ஓகே, 9 நம்ஸ் ஆஃப் ஐங்கிறது என்னது? 2, 7, 11, 15 ஒன்றுனா வரும்.
ஓகே, நம்ஸ் ஆஃப் 0 2 அது மாதிரி வரும். இப்போ டார்கெட் வேல்யூ -2 இந்த 7ங்கிறது வந்துடும், காம்ப்ளிமெண்ட்டில் 7ங்கிறது வந்துடும். ஆல்ரெடி இந்த மேப்பில் 7ங்கிற வேல்யூ இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை இங்கே போட்டுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அதான் சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்த லைன் என்ன பண்ண போகிறோம்? இது நமக்கு ஸ்கொயர் பண்ண தேவையில்லைன்னா ஒரே லைன் தானே இருக்குது. அடுத்தது மேப் ஆஃப் நம்ஸ் ஆஃப் I ஈக்குவல் டு I. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வேல்யூ இதில் இல்லாட்டினாக்கா இந்த ட்ரை இந்த மேப்புங்கிற காம்ப்ளிமெண்டரி வேல்யூ மேப்ஸுங்கிற டிக்ஷனரியில் இல்லாட்டினாக்கா மேப்புங்கிற டிக்ஷனரியில் இந்த ஐடியா சேவ் பண்ணிடு, அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ எதுவுமே இல்லாட்டினாக்கா ரிட்டன் நல் வச்சுக்கலாம், ரிட்டன் நல் டிஸ்பிளே ஆச்சு. ஓகே ஃபைன், இந்த மெத்தடு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். அந்த மெத்தடை எப்படி கால் பண்ண போகிறோம்? சாரி, இன்ட்டு இதை நம்ம இது நல்ல டைப் தானே, அதனால கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். ஓகே, ரிசல்ட் equal to 2 sum of nums comma target. ஓகே, if result not equal to நல்லா இருந்துச்சுனாக்கா console dot ரைட்ல என்ன பண்ண போறோம்? டாலர் indices result of 0 comma result of 1. ஓகே, fine. சப்போஸ் நம்மளுக்கு எதுவுமே வேல்யூ இல்லைனாக்கா நமக்கு நல்ல ரிட்டர்ன் ஆகும். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கன்சோல் டாட் ரைட் லைன் நோ சொல்யூஷன் ஃபவுண்ட், நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட், எனிதிங் ஃபைன். ஓகே, நோ சொல்யூஷன் ஃபவுண்ட். ஓகே, கீழே என்ன பண்ணுங்க? கன்சோல் ரைட் லைன் கீ கொடுக்கும், அப்போ தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டும், இல்லைன்னா உடனே போயிடும். கன்சோல் டாட் கீ இது நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கேட். ஓகே ஃபைன். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு, இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். வரணும், நமக்கு என்ன வரணும்? 0,1 வரணும். இன்டிசஸ் 0,1 வரணும். ஓகே ஃபைன், நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் வந்துச்சு. 9 கொடுத்துருந்தோமா, 2 + 7 9, 2 இண்டெக்ஸ் 0, 7 இண்டெக்ஸ் 1, ஸோ 0,1. ஸோ ஓகே பாய், நெக்ஸ்ட் இது மீட் பண்ணுவோம்.